வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் குரல் பல நாட்களின் பின் மீண்டும் வெளியே வந்துள்ளது. வாரங்களாக அவரது உடல்நிலை குறித்து வந்திருந்த மர்ம கதைகள், மரணம் பற்றிய வதந்திகள், ராணுவம் வெளியிடாத தகவல்கள் எல்லாம் திடீரென்று ஒரு புள்ளியில் சேர்ந்து ஒரு மிக பலமான வெடிப்பை உருவாக்கின. அந்த வெடிப்பின் மையத்தில் இருந்தது ஒரு மட்டுமே வாக்கியம். அது பாகிஸ்தானின் அரசியலில் பல வருடங்களுக்கு பிறகு வெளிப்படையாக சொல்லப்பட்டு மிக ஆபத்தான குற்றச்சாட்டு. அசீம் முனீர் மனநிலை சரியில்லாதவர். அவர் என்னை கொல்ல முயற்சி செய்கிறார். இம்ரான் கானின் இந்த ஒரு வரி பாகிஸ்தானின் முழு அதிகார அமைப்பையும் அதிர்ச்சியில் தள்ளியது. அந்த வரி ஏன் இவ்வளவு பயத்தை ஏற்படுத்தியது என்றால், பாகிஸ்தானில் இதுவரை எந்த முன்னாள் பிரதமரும் ராணுவ தளபதியை இப்படி நேரடியாக குற்றம் சாட்டியதில்லை. இம்ரான் கான் அதை செய்தார். அந்த கூற்றே ராணுவத்தின் உள்ளே பரபரப்பை உருவாக்கியது. ஏனெனில் இம்ரான் கான் யார் என்று அவர்கள் நன்கு அறிவார்கள். அவர் ஒருமுறை பேச ஆரம்பித்தால் பாகிஸ்தான் ராணுவ இருட்டரை நரம்புகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். நேற்று சனிக்கிழமை இம்ரான்கான் அவரது சகோதரியை பார்க்க அனுமதிக்கப்பட்டார். பல வாரங்களுக்கு முன்பே நீதிமன்ற சந்திப்பு அனுமதித்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் உள்ள அடியாள சிறை அதிகாரிகள் காரணம் சொல்லாமல் யாரையும் சந்திக்க விடாமல் அனுமதி மறுத்து வந்தனர். அதனால் சிறைச்சாலை வாயிலில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. பாகிஸ்தான் அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. இருப்பினும் சிறை நிர்வாகம் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம், அது ராணுவ கட்டளை, ராணுவ தளபதி அசீம் முனீரின் கட்டளை. ராவல்பிண்டியில் ராணுவ தலைமையகம் GHQவுக்கு மிக அருகில் உள்ளது அடியாள சிறைச்சாலை. செவ்வாய்க்கிழமை இம்ரான் கான் அவரது சகோதரியை சந்தித்த தகவல் வெளியானதும் பெரும்பாலான ஊடகங்களில் அது தலைப்புச் செய்தியாக மாறியது. ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் வெளியிட்ட செய்தி இம்ரான் கான் உயிருடன் இருக்கிறார், மன ரீதியில் கொடுமைப்படுத்தப்பட்டார் என்ற விதத்திலேயே இருந்தன. சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இம்ரான் கான் திடீரென்று சந்திப்புக்கு அனுமதிக்கப்பட்டது ஏன்? ராணுவ தளபதி அசீம் முனீர் திடீரென்று மாற்றமடைந்தது ஏன்? அதை எந்த ஊடகமும் வெளியிட்டதாக தெரியவில்லை. அதை நாம் எமது சோர்ஸ்களில் விசாரித்தோம். கிடைத்த தகவல்கள் தலை சுற்ற வைக்கும் விதத்தில் உள்ளன. அவற்றில் எவற்றை தரலாம், எவற்றை விடலாம் என்பது மலைக்க வைக்கும் அளவில் உள்ளது. பாகிஸ்தான் ராணுவம், உளவுத்துறை, ISI மட்டுமின்றி வெளிநாட்டு உளவுத்துறைகளும் தொடர்பு பட்ட ஒரு கனமான ஆபரேஷன் இதில் உள்ளது. அமெரிக்க உளவுத்துறை, CIA, இந்திய உளவுத்துறை, சில அரபு நாடுகளின் உளவுத்துறைகள் உட்பட பல பார்ட்டிகள் இதன் பின்னணியில் உள்ளன. எம்மிடம் உள்ள தகவல்கள் முழுவதையும் இந்த ஒரே காணொலியில் அடக்க முடியாது. அதனால் அவற்றை 3 பிரிவுகளாக பிரித்துள்ளோம். அவை இன்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் 3 காணொலிகளாக வெளியாகும். மிக சுவாரஸ்யமாக விவகாரம் இது. அதனால் முடிந்தால் முழுமையாக பாருங்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இதில் உள்ளன. அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகள் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். இப்போது நாம் ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றை மீண்டும் கேட்கலாம். சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இம்ரான் கான் திடீரென்று சந்திப்புக்கு அனுமதிக்கப்பட்டது ஏன்? ராணுவ தளபதி அசீம் முனீரின் திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது ஏன்? அதற்கான பதில் பாகிஸ்தான் ராணுவத்தின் நடுக்கம். ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு ஏற்பட்ட நடுக்கம். அந்த நடுக்கம் எப்படி ஏற்பட்டது என்று பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு தனிப்பட்ட அழுத்தத்தை அசீம் முனீர் மீது வைத்தது. இம்ரான் கானின் தனிமைப்படுத்தல் நிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அசீம் முனீரை அழைத்து நேரடியாக சொன்னது. அமெரிக்கா இவ்வாறு நேரடியாக ஒரு ராணுவ தளபதிக்கு அழுத்தம் கொடுப்பது சாதாரணம் அல்ல. அமெரிக்கா ஒரு முன்னாள் பிரதமரின் சிறை நிபந்தனைகளில் தலையிடுவது இந்த விஷயத்தின் பின்னால் இருக்கும் பரபரப்பை காட்டுகின்றது. அதுவும் வெறும் மனித உரிமை விவகாரம் அல்ல, அது அரசியல் நிலநடுக்கம். மேலும் CIA அதைவிட ஒரு படி மேலே சென்று எச்சரித்தது. இம்ரான் கானின் தனிமைப்படுத்தல் தொடர்ந்தால் நாங்கள் பொதுவெளியில் பேசுவோம் என்ற செய்தி அசீம் முனீருக்கு அனுப்பப்பட்டது. பாகிஸ்தான் வரலாற்றில் இது போன்ற ஆபத்தான எச்சரிக்கையை ராணுவம் அரிதாகவே கேட்டிருக்கிறது. அமெரிக்கா ஏன் இவ்வளவு தீவிரமாக தலையிடுகிறது என்ற கேள்விக்கு பதில் தெளிவாக இல்லை. ஆனால் ட்ரம்ப் மற்றும் CIA இடையே நடந்த ரகசிய உரையாடல் இந்த கதையின் மையக்கல்லாக இருக்கின்றது. இந்திய உளவுத்துறை அறிந்திருந்த சில தகவல்கள் CIAக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அந்த தகவல்கள் இம்ரான் கான் மீது நடைபெறும் அழுத்தத்தின் அளவை துல்லியமாக காட்டின. CIA அந்த தகவல்களை அசீம் முனீருக்கு எதிராக ஒரு அழுத்த கருவியாக மாற்றியது. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளே நடக்கும் செயல்களின் தீவிரத்தை வெளிநாட்டு உளவுத்துறைகள் அறிந்து கொண்டு விட்டது என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு பேரதிர்ச்சி. இந்திய எல்லையிலிருந்து சேகரித்த நிழல் தகவல்களை CIA கைகளில் சென்றது என்ற தகவல் மட்டுமே ராணுவ தலைமையகம் GHQவில் ஒரு திடீர் பயத்தை உருவாக்கியது. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு ராணுவ தளபதியின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முயல்கிறார்கள் என்ற உணர்வு பாகிஸ்தான் GHQவின் நரம்புகளை இறுக்கமாக பிடித்தது. பாகிஸ்தான் ராணுவம் இதுவரை உணர்ந்திராத வெளியழுத்தம் இது. ஒருபுறம் உளவு தகவல்கள் கசிவு ஆபத்து, மறுபுறம் அமெரிக்காவின் நேரடி அதிரடி, மூன்றாவதாக இம்ரான் கானின் உயர்ந்த குரல். இந்த 3 பக்க தாக்குதலும் அசீம் முனீரின் கட்டுப்பாட்டை சிதைத்தது. இந்த நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி காரணமாகவே இம்ரான் கான் பேரில் அறிக்கை ஒன்று வெளியிடவும் முடிந்தது. அது பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்திற்கும் அசீம் முனீருக்கும் எதிரான கடுமையான அறிக்கை. அந்த அறிக்கையில் அசீம் முனீர் மனநிலை சரியில்லாதவர், அவர் என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்று இம்ரான் கான் குறிப்பிட்டார்.
என்னை ஒரு விலங்காக நடத்தினார்கள். அவர்கள் என்னை கொல்வதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்கள் என்று காரசார அறிக்கை ஒன்று இவ்வளவு நாளும் யாரையும் சந்திக்க அனுமதிக்கப்படாது ஒருவரிடமிருந்து எப்படி வெளியானது? அதை எப்படி அனுமதித்தார்கள்? பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் அசீம் முனிரும் திடீரென்று ஜனநாயகவாதிகளாக மாறினார்களா? மனித உரிமை ஆர்வலர்களாக மாறிவிட்டார்களா? காரணம் அதுவில்லை, விளைவுகள் பற்றிய நடுக்கம். ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் உள்ளே ஒரு புதிய அமைப்பு உருவாக ஆரம்பித்தது. அந்த அமைப்பு வெளியே பேசப்படாதது. அதற்கு பேர் அவர்கள் உள்ளகத்தில் வைத்திருந்த பேர் ப்ளூ செல். இது உத்தியோகபூர்வ பிரிவு அல்ல. இது ராணுவம் தவறு செய்கிறது என்று நம்பிய உளவுத்துறை அதிகாரிகளின் வட்டம். அவர்கள் நேரடியாக இம்ரான் கானுக்கு ஆதரவாக செயல்படவில்லை. ஆனால் அவர்களின் செயல் அசீம் முனிரின் முடிவுகளை தகர்க்கும் வகையில் இருந்தது. இம்ரான் கான் நடப்பதை புரிந்து கொண்டார். அவரது அறைக்கு வெளியே காவல் புரிந்த சிறை காவலர் ஒருவர் இம்ரான் கான் கூறிய விஷயம், அவர்கள் இப்போது என்னை கொல்ல முடியாது, அவர்கள் மிக நீண்ட நேரம் காத்திருந்து விட்டார்கள், இப்போது எல்லாமே அவர்களது கையை மீறி போய்விட்டது. இந்த வாக்கியங்கள் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு தெரியாமல் CIA-யின் நிழல் சேனல்களுக்கு போய்விட்டது. ஒரு கட்டத்தில் ராணுவ தளபதி அசீம் முனிர் ராணுவ தலைமையகம் GHQவில் சிறைப்பிடிக்கப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டது. அவரது மனநிலை பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் கூறப்படுகிறது. GHQவில் நடந்தவற்றை சிறையில் இருந்த இம்ரான் கானின் காதுகளுக்கும் ப்ளூ செல் ஆட்களால் கொண்டு செல்லப்பட்டது. அதன் வெளிப்பாடே இம்ரான் கான் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து மாக்கியம். அசீம் முனிர் மனநிலை சரியில்லாதவர் என்கின்றார்கள். அசீம் முனிர் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைக்கு போனார் என்றும் சொல்கின்றார்கள். அறிக்கை வெளியானதும் ராணுவ அதிகாரிகள் உடனடியாக சிறை நிர்வாகத்தை அழைத்தனர். அந்த அறிக்கை எப்படி வெளியே வந்தது, யார் அனுமதித்தது என்ற கேள்விகள் பரபரப்பை உருவாக்கின. அவர்களுக்கு உண்மையில் பயமாக இருந்தது ஒரு விஷயம், இம்ரான் கான் வேறு எதையெல்லாம் சொல்லிவிடுவார். அந்த பயமே அவரை சந்திக்க உடனே அவரது சகோதரிக்கு அனுமதி வழங்க வைத்தது. இது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு முடிவு அல்ல, அது பயத்தால் எடுக்கப்பட்ட ஒரு அவசர முடிவு. இம்ரான் கான் தகவல் கசிவை நிறுத்துவதற்கே ராணுவம் அவரை தனிமைப்படுத்தியது. ஆனால் கசிவு தொடங்கிவிட்டது, இனி அது நிற்காது. அடியாலா சிறையின் தகவல் பாய்ச்சலை பாகிஸ்தான் ராணுவம் எவ்வளவு கட்டுப்படுத்த முயன்றாலும் ஒரு நிழல் கசிவு தொடர்ந்து வெளியில் வந்து கொண்டே இருந்தது. அந்த நிழல் தகவல்கள் ராணுவ தலைமையகம் GHQவின் உள்ளே செயல்பட்ட சில முனீர் எதிரிகளிடமிருந்து வந்ததல்ல, அது சிறையின் உள்ளே இருந்த அதிகாரிகளின் அதிர்ச்சியில் இருந்து வந்தது. அவர்கள் பார்த்திருந்தது ஒரு சாதாரண கைதியின் துன்பமல்ல, அவர்கள் பார்த்தது ஒரு திட்டமிட்ட மன உளைச்சல் நடவடிக்கை. விலக முடியாத உத்தரவு, ராணுவத்தின் குரல், ISIயின் நேரடி கட்டுப்பாடு. அடியாள சிறை அதிகாரிகளால் ஒருவரின் சொற்களில் உண்மையான விரிசல் வெளிப்பட்டது. இம்ரான் கான் ஒரு கைதி அல்ல, அவர் மீது நடப்பது ஒரு ராணுவ மனநிலை சோதனை. இந்த மனநிலை சோதனை என்ற வார்த்தை ராவுக்கு முதலில் வந்தது. இந்திய உளவுத்துறைக்கு இந்த தகவல் எப்படி வந்தது என்று GHQவின் உள்ளே பலர் வியந்தனர். ஆனால் ராவின் கண்கள் பாகிஸ்தானின் எல்லைகளை கடந்து விட்டது. குறிப்பாக இம்ரான் கான் கைதான பிறகு ரா பாகிஸ்தானின் வடக்கு வட்டாரத்தில் புதிய கண்காணிப்பு நெட்வொர்க்கை அமைத்தது. அது ஒரு சாதாரண மனிதகுல நன்மைக்கான கண்காணிப்பு அல்ல, அது ராணுவத்தின் மறை நடைமுறைகளை கண்காணிக்கும் ஒரு அமைப்பு. அந்த நெட்வொர்க்கில் கிடைத்த ஒரு ரகசிய குறியீடு CIA-க்கு அனுப்பப்பட்டது. CIA அதை பார்த்ததும் ஒரு சாதாரண மனித உரிமை பிரச்சனை அல்ல என்பதை புரிந்து கொண்டது. அது ஒரு சோதனை. அதுதான் CIA நேரடியாக அசீம் முனிரிடம் எச்சரிக்கை அனுப்ப வைத்தது. இம்ரான் கான் மீது நடக்கும் செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது ஏற்க முடியாது, இது தொடர்ந்தால் நாங்கள் பொதுவெளியில் பேசுவோம். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிர்பாராத சவால். அமெரிக்கா பொதுவெளியில் பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும்? பாகிஸ்தான் ராணுவத்தின் மனித உரிமை பதிவுகள் உலகுக்கு ஏற்கனவே தெரியும். இது வேறு அமெரிக்காவின் வாயிலிருந்து வெளியானால் உலக வங்கி, நிதி நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள் எல்லாமே பாகிஸ்தானை ஒரு இருட்டான அதிகார அமைப்பாக பிரகடனம் செய்ய தொடங்கிவிடும். அதுவே GHQவை நடுங்க வைத்தது. அமெரிக்காவை எதிர்க்க முடியாது என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். அதே நேரத்தில் CIA-யின் நிழல் அச்சுறுத்தல் இன்னமும் மோசமானது. CIA-யின் எச்சரிக்கை ஒரே வரியில் சொல்லப்பட்டது, ஆனால் அதன் பின்னால் இருந்த பொருள் மிக ஆபத்தானது. பொது வழியில் பேசுவோம் என்றால் அது உலகின் மிகப்பெரிய செய்தி வலைத்தளங்களில் திடீரென்று வெளிப்படும். பெயர் வெளியிட விரும்பாத ஒரு அதிகாரி கூறிய போது என்ற ரீதியிலான ஒரு தகவலாக இருக்கும். அது பாகிஸ்தான் ராணுவத்தின் பெயரும் அசீம் முனிரின் பெயரும் ISIயின் செயல்பாடுகளும் நேரடியாக வெளிச்சத்தில் நிற்கும். இம்ரான் கான் இதை நன்கு புரிந்திருந்தார். அதனால் தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் திட்டமிட்டு கூறப்பட்டவை போல இருந்தது. அசீம் முனிர் மனநிலை மாற்றமடைந்தவர். நாட்டில் சட்டமே இல்லை, அசீம் சட்டம் மட்டுமே. என்னை ஒரு விலங்காக நடத்தினர், என்னை கொல்ல முயற்சி செய்கின்றார்கள். இந்த வாக்கியங்கள் கோபத்தின் வார்த்தைகள் அல்ல, அவை GHQவின் நரம்பில் ஊசியை போடும் வார்த்தைகள். அந்த ஒவ்வொரு முறையும் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் ராணுவத்தை குறிவைத்து விடப்படுகிறது. இம்ரான் கான் ஒரு அதிர்ச்சி ஆயுதம் போல மாறிவிட்டார். சரி, அமெரிக்காவும் CIA-யும் ஏன் அசீம் முனிருக்கு எதிராக திரும்பினார்கள்? காரணங்கள் இரண்டு. முதலாவது, பாகிஸ்தானில் ராணுவத்தை விட இம்ரான் கானுக்கு செல்வாக்கு அதிகம் என்ற நிலை. பாகிஸ்தானில் இது மிகவும் அரிதான நிலை. நாளைக்கு அவர்களுக்கு இம்ரான் கானின் தொடர்புகள் தேவைப்படலாம்.
இரண்டாவது, இந்திய உளவுத்துறை சிஐஏக்கு தகவல் கொடுத்ததுடன் நிற்கவில்லை. இந்திய உளவுத்துறை தம்மிடமிருந்த தகவல்களை வேறு சில தரப்புகளின் காதுகளிலும் ஓதிவிட்டது. தகவல் போன இடங்கள் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட், ஐக்கிய அரபு அமீரக உளவுத்துறை SIA, பிரெஞ்சு உளவுத்துறை DGSE. இப்போது கதை உலக உளவுத்துறைகளிடம் போய்விட்டது. சிஐஏ நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதுதான் நடந்தது. சரி, இப்போது நடுவிலே கொஞ்சம் பக்கங்களை காணோம் என்று உணர்கிறீர்களா? அந்த பக்கங்கள் எம்மிடம்தான் உள்ளன. இன்று IST நேரம் 2 மணி மற்றும் 6 மணிக்கு பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிடவுள்ள காணொளிகளில் அவற்றை தருகின்றோம்.